ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று சதுரங்க வாத்தியார் சக்கரவர்த்தி. மனப்பாட கல்வியில் சிந்திக்கும் வேலையே இல்லை. பிறகு சிந்தனையை பற்றி சிந்திக்கும் திறன் படைத்த ஒரு மாணவனின் நிலை என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறது யாருன்னா, குழந்தைகள் விரும்பும் பள்ளி எனும் நூலோட ஆசிரியர் தாங்க, கமலா வி முகுந்தா அவர்கள். உடல் ஊனமுற்றவர் அப்படிங்கிற வன்சொல் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சட்டப்படி மாற்றிட்டாங்க. பள்ளிக்கூடங்களில் அவங்களுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகையும் கிடையாதுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளிக்கு தேர்வில் ஏதாச்சும் சிறப்பு சலுகை கொடுக்கணுன்னா அதை அவங்க பெறத்துக்குள்ளே படுற பாடு சொல்லி மாளாதுங்க. அவங்களில் தனித்திறன் படைத்தவர்களும் நிபுணத்துவம் பெற்றவர்களும் அவங்கள எவ்வளவுதான் நிரூபித்தாலும் பொறியியல் துறையிலோ மருத்துவத்துறையிலோ அல்லது சட்டப்பிரிவிலோ அவங்களுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து தன்னோட அற்புதங்கள் மூலம் என்னுடைய சிந்தனையை தூண்டியவர் தான் சக்கரவர்த்தி, செஸ் விளையாட்டின் சூரர். பள்ளி பாடத்திட்டத்தோட ஒரு அங்கமாக செஸ் விளையாட்டு இருக்கணும்னு 57 நாடுகளில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஜூனியர் ஸ்குவாஷன்ட்டுங்கிற சர்வதேச அமைப்போட 2014 ஆண்டு ஆண்டறிக்கை சொல்லுது. கல்வியில் மன ஓட்ட விரிவாக்கமும் சிந்தனையை கட்டுப்படுத்தலும் குழந்தைகளுக்கு சாத்தியமாகணும்னா மன வரைபடம், அதாவது மைண்ட் மேப்பிங் தேவை அப்படின்னு சமீப காலமாக முன்வைக்கப்படுது. இதை உளவியலின் கல்வி கோட்பாடாக முன்வச்சவர் இங்கிலாந்தின் கல்வியாளர் டோனி ஃபியூசன். இந்த கோட்பாட்டை வளர்த்தெடுக்க செஸ் விளையாட்டு ஒரு பிரதான வழின்னு அவர் கண்டுபிடிச்சார். இப்போது பார்வைத்திறனற்ற ஒரு குழந்தை எடுத்துக்குவோம். அது தன்னை சுற்றி இருக்கிற உலகத்தை தான் கேட்குற ஓசைகள், தொட்டுணரும் விஷயங்கள் மூலமாக மன வரைபடமாக கட்டமைக்குது. பாடத்திட்டத்தில் தான் முன்பின் உணராத ஒரு உலகை கற்கும் குழந்தை அதனை கிரகித்து உணருது. 2 விதமான முறைகளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு நிரூபித்தவர் தான் ஃபியூசன். 2க்குமே தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனையை பற்றிய சிந்திப்பு திறன் அப்படிங்கிறது அவருடைய வாதம். மனவரைபடத்தை மரக்கிளை மனவரைபடம், வண்ணங்களின் பிரதிநிதித்துவ மனவரைபடம், பளிச்சிடும் புள்ளி மனவரைபடம் அப்படின்னு தரம் பிரித்து வச்சாருங்க அவர். ரொம்ப சிக்கலான ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மன வரைபடமாக்கி குழந்தைகள் படிக்கும்போது அவங்கள்ட்ட ஏற்கனவே நிரந்தரமாக இருக்கிற அறிவோட அதை இணைச்சி பாடத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த செஸ் விளையாட்டின் வழியை நம்ம அடையிறது ரொம்ப ஈஸி, அது அதிக பலனை தரும் அப்படின்னு எனக்கு காட்டியவர் தாங்க சக்கரவர்த்தி. போலியோ சொட்டு மருந்து குறித்த விழிப்புணர்வு இல்லாத அந்த நாளில் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு அதனால் சக்கர நாற்காலி வாசியானவர் தான் சக்கரவர்த்தி. நான் வேலை பார்க்குற பள்ளியில் 7ஆம் வகுப்பில் அறிமுகமாகிறாரு சக்கரவர்த்தி. பொதுவாக இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருத்தமான முறையில் நமது பள்ளி கட்டிடங்கள் வடிவமைக்கப்படுறது இல்லைங்க. எல்லா குழந்தைங்க தோல்லையும் சுமையாக கணக்கிற புத்தக மூட்டை சக்கரவர்த்திக்கு ஒரு கூடுதல் தண்டனை தான். வீட்டுப்பாட நோட்டை டீச்சரோட டேபிளில் வைக்கிறது கூட இத்தகைய குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய சவால் தாங்க. கழிவறைக்கு செல்கிறதுக்கு சக்கரவர்த்தி படுற அவஸ்தையை நான் பல முறை பார்த்து வேதனைப்பட்டிருக்கேன். புயல் அறிவிப்புக்கு பிறகான ஒரு அவசரமான மாலை நேரம். பள்ளியே காலியாகிவிட்டது. மழைத்தூறலுக்கு நடுவே கைப்பெடல் சைக்கிளை அழுத்தியபடி காற்றை எதிர்த்து அவர் ஊர்ந்து வருகிறார். அவரது பையிலிருந்து சிதறிய பொருட்களை வேகமாக பொறுக்கினேன். அவை செஸ் காய்கள். சாரி சார், இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னார். நான் அவரது தோளை தொடுகிறேன். நீ செஸ் ஆடுவியா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான், அந்த நொடியில் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சக ஆசிரியர்கள், மற்ற மாணவர்கள், இவங்களோட முறைப்பு, முணுமுணுப்பு, ஏளனம், எச்சரிக்கை எல்லாத்தையும் கடந்து ராஜா, ராணி, பிஷப், குதிரை, கோட்டை, செக்குன்னு எங்களோட உலகமே வேறதாக மாறிடுச்சுங்க. உண்மையிலேயே என்னால் சக்கரவர்த்தியை ஒரு முறை கூட வின் பண்ண முடியலைங்க. அந்த விஷயத்தில் அவர் ஒரு அற்புதம். சனிக்கிழமையில் கிடைக்கிற அரைநாள் விடுமுறை, மழையால் விடப்பட்ட திடீர் விடுமுறை, இந்த மாதிரி நாட்களில் எங்களோட விளையாட்டு மணிக்கணக்கில் நடக்கும். ஒரு 3-4 ஆட்டத்துக்கு நடுவில் என்னையும் அப்பப்போ ஒரு வாட்டி ஜெயிக்க வைப்பார். பழிச்சு போங்க சார் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சுவாரஸ்யம் போயிடக்கூடாதுல்ல, அதனால்.
அந்த நாட்கள் எல்லாம் மாவட்ட மாநில அளவிலான போட்டிகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. தவிர அவர் மாதிரியான மாற்றுத்திறனாளிகளை அனுப்பவும் மாட்டாங்க. அதனால் நான் ஒரு ஆளுதாங்க அவரோட செஸ் சகா. படிப்பில் கணக்கு பாடத்தில் கொஞ்சம் திணறுவார் சக்கரவர்த்தி. அவரை பற்றி சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்ப சூழல் தான். உடல் ஊனமும் சேர்ந்து ஏறத்தாழ ஒரு கைவிடப்பட்ட வாழ்க்கை தாங்க. எங்களோட செஸ் விளையாட்டில் அடுத்த கட்டமாக நாங்கள் செஸ் காயின்ஸோ இல்லை அந்த செஸ் போர்டோ வச்சுக்கலைங்க. எங்களோட மனக்காட்சியில் இந்த காய்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு மன வரைபடமாகவே செஸ் விளையாட்டை விளையாடுறதுக்கு என்ன அவர் தாங்க பழக்கினார். நாங்கள் 2 பேரும் கண்ணை மூடிக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம். குதிரை 13ஆம் கட்டம் அப்படிம்பேன், சிப்பாயை வச்சு செக் அப்படிம்பார். எங்களோட இந்த பிரம்ம பிடிச்ச நிலையை பல பேர் பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க. இதுதான் மன வரைபட முறையாக்கம். இது அவ்வளவு எளிதாக சக்கரவர்த்தி மூலம் எனக்கு சாத்தியமாச்சு. அதை விட அற்புதமானது அவரோட செஸ் காய்கள் பற்றிய சித்தாந்தம். விளையாட்டு வீரர் விளையாட்டோட அங்கம்னு சொல்லுவாங்களே, அது இப்படி தான் போல இருக்கு. செஸ் விளையாட்டில் சக்கரவர்த்திக்கு பிடிச்சது நாம் சாதாரணமாக நினைக்கிற இந்த சிப்பாய் கைகளை தான். இப்போ ராஜா, ராணி, பிஷப்பு, ஏன் குதிரைக்கு கூட பவர் இருக்குது, ஆனால் சிப்பாய்களுக்கு எந்த பவரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம செஸ் விளையாட்டு இருக்குது. ஆனால் சிப்பாய் மட்டும் யாராக வேணும்னாலும் மாற முடியும். மற்ற எல்லா காயின்ஸும் அவங்களா தான் இருக்க முடியும். சிப்பாய் கை மட்டும் 7 மூலை ராஜாவை கூட மாறக்கூடிய சாத்தியம் இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். செஸ் போர்டு சாதாரண சிப்பாய்களுக்காகத்தான். பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இருக்கிறாரு, ஆசிரியர்கள், பணியாளர்கள் எல்லோரும் இருக்காங்க. இவங்களாம் இருந்துட்டா அதுக்கு பேர் பள்ளியா? மாணவர்கள் இருந்தால் தானே அது பேர் பள்ளி. பணியாளர், ஆசிரியர், தலைமை ஆசிரியர், ஏன் கல்வித்துறை மேலதிகாரி என யாராக வேணாலும் ஒரு மாணவராக முடியுமே அப்படின்னு பள்ளியையும் செஸ் விளையாட்டையும் ஒப்பிட்டு எனக்கு புதிய வெளிச்சம் காட்டினவர் அவர் தான். சக்கரவர்த்தி 10வது படித்தப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவுக்கு பிறகு ஸ்கூலுக்கு திரும்ப வரலைங்க. என்னாச்சோ நான் பதட்டமாக விசாரித்த போது தான் தெரிஞ்சது, லீவில் அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சல்னால போராடி தோற்று நிரந்தரமாக பிரிஞ்சிட்டாருன்னு. அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னை வரைக்கும் நான் மீளவே இல்லை. அந்த சதுரங்க சக்கரவர்த்தி எனது மன வரைபடமாக எனக்குள்ளே பதிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் நான் செஸ் ஆடுறதே இல்லைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.